ஸோ மக்களே வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன் தீனதயாளன். ஸோ ஷார்ட்டாக லோகு டேட்டூஸ்னு நானே சுருக்கமாக வச்சுக்கினேன். தந்திரா டேட்டூ ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் புதுசாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படியே என் சேனல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். டேட்டூ ரிலேட்டடாக ப்ரொஃபஷ்னலான சேனல் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதுதான் மக்கள் இந்த ப்ராடக்ட் பார்ப்போம். இல்லுமினாட்டி ப்ரோக்ரியேட்டர், இது இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கேட்டிங்க அதை. ஸோ இதுதான் அந்த லென்ஸு. ஸோ இதில் விற்கலனாலும் நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் தான் போடுங்க. CPL லென்ஸ் இது பேர், சர்க்குலர் போலரைஸ் லென்ஸு. ஓகே, அண்டு இது வந்து ஹோல்டர். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு. இது வந்து டிஜிடெக்கில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இதை இப்படி போட்டுட்டு ஸோ தேவையான பொருட்கள் ஸோ இப்படி எடுத்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஐயோ பாஸ்வேர்டை பார்த்துட்டீங்க. ஸோ இப்படி தான் மக்களை கனெக்ட் தெரியுதுங்களா? இப்படி கனெக்ட் பண்ணிட்டோமா, கேப்பை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளோட டேட்டூ லென்ஸ் ரெடி. இதில் வந்து கெல்வின் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, கை காட்டுங்க ஒரு நிமிஷம். ஸோ இதான் டேட்டூவா, இதை பாருங்கள், இதை பாருங்கள், அப்படியே டார்க்காகவும் பாருங்கள். இப்போ லைட் ஆகுதா, தெரியுதா? இது லைட்டாக தெரியுதா? இப்போ அப்படியே பாருங்கள், டார்க் ஆகுதா? ஸோ நல்லா காட்டுங்க இந்த ஸ்க்ரீனில். இப்போ பாருங்கள், அப்படியே இதில் பாருங்கள் லைட் ஆகும். லைட் ஆகுதா? இப்போ பாருங்கள் டார்க் ஆகும். ஸோ இப்படி தான் மக்களை இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். இதை பற்றி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ டல்லாக இருந்தாலும் அது மாதிரி டார்க்காக காட்டும், அது எந்த டேட்டூவாக இருந்தாலும் சரி. அண்டு இப்போ விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபில்டரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம், என்ன விதம் அந்த ப்ராடக்ட், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபோட்டோகிராஃபர் மஸ்ட்டு, டேட்டூ ஆர்டிஸ்ட் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் மென்டாலிட்டி தான். ஸோ அதோட வேலை என்னன்னா, இப்போ நார்மலாக இருக்க உங்கள் டேட்டூவை லைட்டாக அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற அந்த பிளர்னஸ்ஸு, அந்த கிளேர் எஃபெக்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி நார்மலாக ஒரு க்ரீனிஷ் ஷேடு தானே இருக்கும், அந்த ஷேடே நம்ம டார்க்காக காட்டும். ஸோ இதான் அந்த ஃபில்டரோட சிறப்பம்சம். அது பேர் பார்த்தீங்கன்னா CPL ஃபில்டர் சொல்லுவாங்க, சர்க்குலர் போலரைஸ் ஃபில்டர். ஓகேங்களா, ஸோ CPL ஃபில்டர், அதில் ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கிளாரை உண்டாக்கி இந்த லென்ஸ் வழியாக அதை கட் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ இதை டேட்டூவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, டேட்டூவில் நல்லா ஆயில்மெண்ட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு கிளாராக இருக்கும்ல, அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் டேட்டூ ரொம்ப டார்க்காக பயங்கரமாக தெரியும். ஸோ இதுதான், இது வந்து ஒரு டைப்பில் பார்த்தா யாரும் யூஸ் பண்ணால் அது ஒரு ஸ்கேம். ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு, எல்லாரும் யூஸ் பண்ணால் அது ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ இது என்னன்னா, இது ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க டேலண்ட்டை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான விஷயம். எக்ஸாம்பிள், நீங்கள் லைவ்ல ஒன்று பார்ப்பீங்க, ஆன்லைனில் ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று பார்ப்பீங்க, லைவ்ல வேற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோ உங்கள் ப்ரொஃபைல்லே பார்த்தனே ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். ஆக்சுவலி நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லா போஸ்ட்டும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மேக்ஸிமம் யூசேஜ் வந்து கம்மி தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்போ வந்ததுன்னா, இது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அப்போவே எங்களுக்கு தெரியும், நான் யூஸ் பண்ணுறதா அப்பயே பண்ணிட்டு போவேனே. ஓகேங்களா, பட் இப்போ தான் நம்ம ஊருக்கு கிடைக்குது. அது ஃபஸ்ட்டு ஜெர்மனில் ட்ரை பண்ணால் அங்கே கிடைக்கல, அப்புறம் இந்தியன் டீலர்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இது CPL ஃபில்டர்னு சொன்னால் எல்லோரும் ஃபில்டர் கல்ல போய் வாங்கிடுவீங்களே, அதனால இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பரு, அது என்னம்மா அது ஸ்னைப்பர் சூர்கேஸ் எடுத்துனுவாங்க, இலுமினாட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிளாரை கட் பண்ணி டார்க்காக கொடுக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோவும் இல்லுமினாட்டி. ஸோ இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக என்னை ஃபேன்ஸோட நம்மளோட எதிரிகள் தான் அதிகமாக வாட்ச் பண்ணுவீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேறு ஐடியில் அவங்க ஐடியிலேருந்து ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க, ஆனரசத்தோட வாழ்கிறாங்க. ஆனால் சம்டைம் அது என்னன்னு தெரியல, டமார்னு வந்து ஒரு லைக் வந்துடுது நமக்கு. அது நிறைய இதுவாக இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொஃபைலு. ஸோ யாரையும் நான் எதிரியாக சொல்ல, எனக்கு வந்து எல்லாருமே டெவலப் ஆகும். ஓகேங்களா, எண்ட் ரிசல்ட் ஒர்க் நல்லா பண்ண வேண்டியதான் இந்த ஃபில்டருமே. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும். என்னோட விஷயம் உங்கள்கிட்ட எத்தனை வந்து சேர்த்துட்டேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவும் ஒன்று தான் சொல்கிறேன். ஒரு சில பேர்லாம் நான் ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படி சொல்லிட்டாங்க, ப்ரோ நீங்கள் அதான் லைவ்லலாம் வரும் சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிறதா இந்த இண்டஸ்ட்ரிக்கே பூம்னு. லைட்டாக டேட்டு போட்டு தெரிஞ்சோன்னு அவ்வளோதான்.
அவங்களாம் ஒரு ஆளான. ஆனால் நான் அது இன்றைக்குமே நான் இது பண்ணது கிடையாது. ஓகேங்களா, எல்லாரும் வளரணும், அதான் என் மோட்டோ. அதுக்காக தான் இந்த லென்ஸை பற்றி நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இதை வாங்கி வச்சுட்டு உலக ரகசியம் மாதிரி இது ஏட்டது இது இருக்குது. லென்ஸை நம்பி நம்ம கிடையாது மக்களே. டேட்டூ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, மக்களும் சரி, லென்ஸை கிடையாது நம்ம லென்ஸை நம்பி நம்ம கிடையாது. ஓகேங்களா, என் ரிசல்ட் பொறுத்து தான் பேசும். டேய் கேமராமேன் சொல்லிட்டா, இதான் சொல்லிட்டீங்களே பாஸ். வேற ஏதாவது கேள்வி? அது போட்டெல்லாம் உடைக்கலைங்க. ஸோ இது பேர் வந்து CPL இல்லை ஃபில்டர். சொல்லுங்க. இல்லை, இந்த வீடியோ பார்க்கும்போது அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோட இந்த வீடியோவை வந்து நம்ம பிஸ்னஸ்லாம் போயிடுமே நினைப்பாங்களே பாதி பேர். அது வந்து ஒரு வளர்ச்சியே கிடையாதுல்ல. என் ரிசல்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியணும். என்னன்னா என் மூலயமா தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா இது பண்ணி பாருங்க. இங்கே நிறைய விஷயத்த நான் தான் எடுத்துன்னு வந்தேன். ஆனால் என்னன்னா நம்ம கிட்ட தான் நல்ல குணம் இல்லையே, ஒத்துக்க மாட்டோம் லாஸ்ட் வரைக்கும். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணினா வளர்த்துருந்தானுங்கன்னா என்னத்துக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அவங்க கட்டி வச்ச அந்த ஒரு ஈகோவை விட்டு நம்ம கிட்ட வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. அண்டு ஸோ இந்த விஷயமும் நான் ஏன் சொல்கிறேன்னா, சொல்லுங்க. ஏன் நீங்க மட்டும் வாங்குறது யூஸ் பண்றது எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்களே வெளியே, நீங்க மட்டும் ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்க கம்யூனிட்டியில பிரச்சனை ஆயிடாது? டேய், கம்யூனிட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி மச்சாதான்டா. அதாவது டேட்டூ ஆர்டிஸ்ட்டுக்கு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஓகேவா, எனக்கு கும்பலாக சேர்ந்து இதான் டேட்டூ ஆர்டிஸ்ட், இதுதான் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வளரலாம். இதை பார்த்து ஒருத்தன் டெவலப் பண்ணாலும் அது என்னோட டெவலப்மெண்ட் தான். என் ரிசல்ட் புரியுதுங்களா? எனக்கு வந்து பயம் கீயம் அப்படிலாம் கிடையாது. என்னோட வேலை என்னது? உங்கள்கிட்ட சண்டை போட்டு ஒன்று இது அது கிடையாது. எனக்கு டேட்டூ போகிறது என் வேலை. நான் டேட்டூ ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதை தாண்டி நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மக்களுக்கு இப்போ எனக்கோசம் ஆரம்ப கட்டத்துலேருந்து ஃபாலோ பண்ணி பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கான விஷயம் தான் இது. சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக இருங்க. நான் ஃபயர் என்ஜின் ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேரோட வயிறு எரிச்சுன்னு இருக்கும். ஐயோ, இதை வந்து நிறைய தெரியும் மக்கள். இது மாதிரி 100 ப்ராடக்ட் இருக்கு. என்ன நீங்கள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணீங்களா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நான் சொல்லுவேன். அண்டு இது ஒரு பேர் வந்து சர்க்குலைட் போலரைஸ் ஃபில்டர். இது வந்து நார்மல் கடையிலையும் கிடைக்கும், லென்ஸ் கடையிலையும். அதை வாங்கி நம்ம டெலிட் பண்ணால் போதும், அதே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அண்டு இது நிறைய டேட்டூ சப்ளையர் அவங்களுக்குலாம் கிடைக்குது. அண்டு எப்போவுமே நம்ம ஒரே கம்பெனியை பேஸ் பண்ணி பேச மாட்டோம். எது நமக்கு சரின்னு படுதோ அதை மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி தான் நம்ம இது பண்ணுறது. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைட்டாக அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒருத்தர் சொல்லுவார் தெரியுமா, அடங், அதுதான் சொல்ல தந்துட்டு ப்ரமோஷன்ல ஒன்றும் கிடையாது. இப்போ இது புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு இப்போ தானே, இப்போ நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக. நான் சொல்ல முடியும், யார் சொல்லுவா? கஷ்டம். எவ்வளோ தைரியம் இருக்கா வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு? உன்னால் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் என் ஒர்க்கை நம்புகிறேன், என்ன நம்புகிறேன், நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதனால் எவ்வளோ எதிர்ப்புன்னா வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுதானே ஃபேக்ட்டு. உண்மையை சொல்லிட்டு எனக்கு பொழப்பு நடத்துறது. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் மை மக்கள். ஸோ இவ்வளோ தூரம் இந்த அருவியை தாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அந்த இலுமினாட்டி பாக்ஸ் கொடுங்க ப்ளீஸ். முடிச்சுட்டிங்க போங்க, கடைசியாக முடிச்சுலாம். ஸோ இதுதான், இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நிறைய டீலர்ஸ் கிட்ட கிடைக்கும். இது வேறு பிராண்டிங் போட்டு விற்றுப்பாங்க, எல்லாம் தெரில. ஆனால் இது கிடைக்காத மக்கள் வந்து நம்ம மவுண்ட் ரோட்டில் போய் வாங்கிக்கோங்க. மக்களே, ஒரே ப்ராடக்ட் தான், நிறைய பிராண்டிங் மாறும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால பயப்பட தேவையில்ல. சரிங்களா, வேறு ஏதாவது நல்ல வீடியோட பார்க்குறேன். இது மாதிரி நிறைய வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, என் கேள்விக்கு என்ன பதில் சொல்லு. என்ன விஷயம் இதெல்லாம் எடுக்கிறீங்க போடுறீங்க, இதெல்லாம் யார் பார்க்க போறா, யார் என்ன பண்ண போறாங்க? அதாவது சொல்லிலாங்காட்டில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒர்க் ஷாப் ஒன்று பண்ண ஃப்ரீ. சொந்த காசு இருக்கு, அவன் தான் நகல் அவசிட்டு வந்தான். அது பண்ணியே என்னை இந்த ஃபீல்டில் பெருசாக மதிக்கல, கண்டுக்கல. ஸோ இதெல்லாம் என்ன கண்டுக்க போகிறாங்க. அண்டு ஒரு சில பேர் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருத்தரை டெவலப் பண்ண எனக்கு போதும். ஓகேங்களா, என்ன வளர்த்தோட யாரும் கிடையாது. ஆனால் நான் வளர்த்தோட ஒரு பேரை நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்பு.